Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி 2027 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் யூபிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் ஸ்காலர்ஷிப்போடு கொடுக்குறாங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் செப்டம்பர் 6 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன சிலபஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம், எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நம்மளாம் எழுதியிருப்போம். ஸோ அதே எக்ஸாம் தான், நேம் மட்டும் மாற்றிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன், அவ்வளோதான். ஓகேவா? சரி, நம்ம வந்து பார்த்துலாம் இந்த எக்ஸாமோட பெனிஃபிட் என்ன. இங்கே ப்ரிப்பேர் பண்ணும் போது சில பேர் யோசிக்கிறது 2027 நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகாமல் அந்த மாதிரி யோசிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாலும், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆனாலும் பெனிஃபிட் தான், கிளியர் ஆகலாலும் பெனிஃபிட் தான். நம்ம டார்கெட் எல்லாமே 2027 தான். இந்த எக்ஸாம் 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 மந்த் கோச்சிங் இங்கே வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக? 2027 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வித் 7500 ஸ்டைஃபன் ஸ்காலர்ஷிப் இங்கே வந்து கொடுக்கப்படுது. ஓகே, இன்கேஸ் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் இந்த 1 மந்த் நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த விஷயம் 2027 டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டார்கெட் 2027 மே 23 பிலிம்ஸ் நடக்குது இல்லையா, அந்த எக்ஸாமுக்காக தான் இந்த கோச்சிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா, டைம் வேஸ்ட் ஆகாமல் அதை பற்றி யோசிக்க வேணாம். 2027 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அப்ளை பண்ண போகிறவங்க எல்லாருமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். அது மேண்டேட்டரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி பார்த்துலாம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜூலை 18 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 3. எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இது எல்லாமே அடுத்த வீடியோ வந்து வரும். அது ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் 3rd வீக் ஆஃப் ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் செப்டம்பர் 6 கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ 1.5 மாதம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 மாதம் போதுமான்னு கேட்டால் எக்ஸாம் இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபுல் சிலபஸ் படிக்கணும், ஃபுல்லாக கொண்டு போகணும் அந்த மாதிரி கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான். அப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் எல்லாமே நம்ம பார்க்க தான் வந்து போகிறோம். அப்போ இந்த 1.5 மாதம் ஒரு கிளியராக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். டைம் கம்மியாக இருக்குது, எவ்வளோ படிக்க முடியும் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம டார்கெட் 2027 ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அட்டன் பண்ணுங்கள். ஓகே ரைட், பார்த்துடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் யாருங்க அப்ளை பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் மஸ்ட் அப்ளை ஃபார் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிலிம்ஸ் எக்ஸாம் 2027. அப்போ என்னென்னா 2027 யூபிஎஸ்சி எக்ஸாம் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களும் இந்த எக்ஸாம் எலிஜிபிள் தான். யூபிஎஸ்சினா என்ன ஏஜ் லிமிட், என்ன ஏஜ் கேட்டகரி, கேஸ்ட் வைஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, டேட் வைஸ் எல்லாமே நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். அதாவது மினிமம் எல்லாருக்குமே 21 தான். ஓகே, எல்லா கேஸ்ட் கேட்டகரிக்கும் சேம் அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் மேக்ஸிமம் லிமிட் 32. அண்ட் ஓபிசி பொறுத்த வரைக்கும் 32 + 3 35 வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு 32 + 5 37. ஓகே, அப்போ 2027 எனக்கு லிமிட் இருக்குது. நீங்கள் எத்தனை அட்டம் அதெல்லாம் கணக்கு எல்லாமே 2027 நான் எக்ஸாம் எழுத முடியுன்றது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நீங்கள் எழுத முடியும், அப்ளிகபிள் இருக்குது, எலிஜிபிள் இருக்குன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். ஓகே, அப்போ யாரெல்லாம் எலிஜிபிள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூபிஎஸ்சினா என்ன A to Z ஒரு முழு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே சரி, ஸ்காலர்ஷிப் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 டைம்ஸாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுனீங்க, அதுக்கு முன்னாடி எழுதுனீங்க, 7500 ரூபா ஸ்காலர்ஷிப் நீங்கள் 2 முறை வாங்கியிருந்தால் இந்த முறை ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு கோச்சிங் மட்டும் வேணும் அப்படின்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு 7500 ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. பட் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 2 டைம்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலும் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். கோச்சிங் வந்து கொடுப்பாங்க, பட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடையாது. அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஓகேவா? ரைட். ஸோ ரிசர்வேஷன் பாலிசி எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன வந்து போய்கிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போக போகிறாங்க. எல்லாருக்குமே ஒரே மார்க்காக கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது ஆல் இண்டியா கோச்சிங் சென்டரும் சரி, ஸ்காலர்ஷிப்புக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம்ஸ், ஒரே கொஷின் பேப்பர் தான். வரப்போகிற மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கான கேட்டகரி அவங்க வந்து மாற்றிப்பாங்க. ஓகே, எக்ஸாம் சென்டர் ஆல் ஓவர் தமிழ்நாடு 30 டிஸ்ட்ரிக்ஸ்லையும் ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் 30 டிஸ்ட்ரிக்ஸு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் எழுத முடியும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் இது எல்லாமே முழுமையான வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சாதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஓடிபி வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே, சரி. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்துடலாம். மோட் ஆஃப் எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட். ஓகே, அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொத்தம் 100 கேள்விகள், 200 மார்க்கு. ஒரு கேள்விக்கு 2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 100 கேள்விகளில் 90 கேள்விகள் ஜிஎஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி இதெல்லாம் கவர் ஆகிறது. 10 சிசெட். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்லாம் சிசெட் மட்டுமே 50 கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் லாஸ்ட் இயரும் சரி எல்லாமே காமன் தான். சிசெட் 10. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நேம் மாற்றிருக்காங்க. நான் முதல்வன் டு தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு திறன் மேம்பாடு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. இங்கே ஜிஎஸ்க்கும் 90 கேள்விகளும், சிசெட் 10 கேள்விகள். ஓகே, எக்ஸாம் 2 ஹவர்ஸ் வந்து கொடுக்கப்படுது. யூபிஎஸ்சி பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்னிங் ஒரு பேப்பர் எழுதுவீங்க ஜிஎஸ் அப்படின்னும், ஆஃப்டர்நூனில் சிசெட் பேப்பர் எழுதுவீங்க. பட் இங்கே ஒரே ஒரு பேப்பர் தான். அந்த ஒரு பேப்பர்லேயே ஜிஎஸ்ஸும் சிசெட்டும் கம்பைன் பண்ணிடுறாங்க. 10 சிசெட், 90 ஜிஎஸ். ஓகே, ரைட். அண்ட் இங்கே முக்கியமான ஒரு கான்செப்ட், நெகட்டிவ் மார்க் இங்கேயும் உண்டு. ஏன்னா யூபிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் தான் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. அப்போ அந்த 100 கேள்விகளில் நம்ம எந்த கேள்விகள் அட்டன் பண்ணணும், எது அட்டன் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி கொண்டு போகணும், எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறோம். நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, தமிழில் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க, தமிழில் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. இந்த ப்ளேம் நம்ம இங்கே வந்து பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, யூபிஎஸ்சி பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் வரும், தமிழில் வராது. யூபிஎஸ்சியோட மெயின் பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த பிலிம்ஸ் எக்ஸாம் ஹிந்தி ஆர் இங்கிலீஷாக கொடுக்க போகிறாங்க. மெயின்ஸ் எக்ஸாமும் தமிழில் எழுதலாம், பட் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் வரப்போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியாகணும். இங்கே 100 கேள்விகள் தமிழில் கொடுத்தாலும் அதுக்கு பயன் இல்லை. நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதினாலும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இங்கிலீஷில் மட்டும் தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும், கிராமட்டிக்கலாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதாரணமான விஷயங்கள், கண்டென்ட் புரிஞ்சால் வந்து போதும். ஸோ ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ரிவிஷன் இருந்தால் போதும், எக்ஸாம்ஸ் எழுத முடியும். இப்போ பேப்பர் இங்கிலீஷில் மட்டும் தான் வரும், ஜிஎஸும் சிசாட்டும். ஓகே, சரி. என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க? கரண்ட் ஈவெண்ட்ஸ், நேஷனல் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். தமிழ்லையும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, பட் தமிழில் மோஸ்ட்லி வந்து போகாதீங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு என்ன கான்செப்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து போங்க. May 23, 2027 பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ், அதே சிலபஸ் தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக் ஜியாகிரஃபி இந்தியா அண்ட் வேர்ல்ட், இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், ஜெனரல் இஷ்யூஸ் ஆன் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஜெனரல் சயின்ஸ். ஓகேவா? இது யூபிஎஸ்சி பிலிம்ஸ்க்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதே சிலபஸ், ரைட்டா? ஆனால் கொடுக்கப்பட்டிருக்க இந்த 30-40 நாட்களில் இந்த ஃபுல் சிலபஸ் நான் ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. நம்ம ஒரு வருஷம் முழுமையாக படித்தாலுமே யூபிஎஸ்சிக்கு இந்த ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியாது. ஒரு மாதத்தில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. என்ட்ரன்ஸ்க்கு என்ன வேணும், லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்க, அது எல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமான விஷயம். இது 2027 ப்ரிப்பரேஷனுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்த கோச்சிங்காக ஒரு என்ட்ரன்ஸாக வைக்கிறாங்களே தவிர இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னு இல்லை. எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னா வந்து ஃபீலிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. என்ன சொன்னது தான், இது கிளியர் ஆனாலும் லாபம் தான், கிளியர் ஆகலனாலும் 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போய்ட்டு 2027 ப்ரிப்பரேஷனில் அப்ளை பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ சிசாட் அதுக்கான கொடுக்கப்பட்டிருக்கு. லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரேஷன். இது வெறும் 10 கேள்விகள் தான். ஓகேவா? 90 கேள்வி ஜிஎஸ்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஜிஎஸ்க்காக தான் வந்திருக்கணும். இந்த 10 கேள்விகள் நம்ம லாஸ்ட்டாக கூட வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா 10 வருது, நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால 10 அட்டன் பண்ணி 10மே நெகட்டிவில் போயிடுச்சு அப்படின்னா மாட்டிப்பீங்க. நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூபிஎஸ்சினா என்ன ஃபார்மெட் இருக்கும், என்ன பேட்டர்ன் இருக்குது, எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலாம். தயவு செஞ்சு ஒன்ஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க்கில் நம்ம அப்ளை பண்ணுறோம், எக்ஸாமில் எழுதுறோம் இல்லையா, இப்போ ரெண்டுமே நம்ம வந்து சரியாக வந்து போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு இங்கே 2 மார்க், இங்கே 2 மார்க், 4 மார்க் எனக்கு அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நான் ஒன்று சரியாக வந்து போட்டுட்டேன், 2வது நான் அட்டன் பண்ணேன் பட் தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நெகட்டிவ் மார்க் அப்ளை ஆகும். நீங்கள் அட்டனே பண்ணலை, எம்டியாக விட்டால் ப்ராப்ளம் இல்லை. 50 கேள்வி வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், 50 கேள்வி அட்டனே பண்ணலை, பட் 50மே சரியாக இருக்குன்னா 100 மார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது அட்டன் பண்ணலையே, அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் பிளாங்காக விட்டு வரலாம். 100 கேள்வியும் அட்டன் பண்ணணுன்றது மேண்டேட்ரி இல்லை. நெகட்டிவ் மார்க் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணி ஆகணும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி என்ன ப்ளே பண்ணோமோ அதே ரோல் தான் இங்கே வந்து ப்ளே ஆகுது. ஓகேவா? ரைட். சரி, கிளாஸ் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் வந்து பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் ஃபுல் டைமில் மார்னிங் 10 to 5 PM கொடுத்துருக்காங்க. பார்ட் டைமாக இருக்கிறவங்க வீக் டேஸ் அண்ட் கொடுக்க போது 6 to 8 PM கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் சாட்டர்டே சண்டேயில் காலையிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும். இப்போ டைம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நான்
இந்த வருஷம் 2027 எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா மட்டும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை வந்து வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணால் நிச்சயமாக அது ப்ராப்ளம் ஆகும். ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸாக வந்து கேட்பாங்க. நீங்கள் சமாளிக்க முடியாது. எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட வந்து இருக்கும். ஈஸியாலாம் ஏமாற்றிட முடியாது. ஸோ 2027 அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதெல்லாம் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. ஸோ அவங்க தான் எக்ஸாம் அப்ளை பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஹாஸ்டலுமே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றியோ இல்லை ஃபுட்டு பற்றியோ, லாங்காக இருக்கீங்க, இப்போ மதுரை கோயம்புத்தூர் இருக்கீங்க, எங்கே மாதிரி போகணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம். இல்லைனா மெயில் பண்ணி டவுட் வந்து கேட்டுக்க முடியும். ஓகேவா? எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், என்ன புக்ஸ் வந்து படிக்கலாம், இந்த 30-40 நாட்களில் என்ன மாதிரி கொண்டு போகலாம், என்ன புக்ஸ் வரைக்கும் வந்து படிக்கும், எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். என்ட்ரன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர் பண்ணாலும் எல்லாமே பெனிஃபிட்டு தான். 2027 அப்ளை பண்ணுறவங்க தயவு செஞ்சு எல்லாருமே இதை கம்பல்சரி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செப்டம்பர் 6 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 6 மஸ்ட் கிவ் த ட்ரை. கொடுக்க வேண்டாம், என்ன பண்ண போகிறோம், எழுதி பார்க்க போகிறோம், கிளியர் ஆகாது, படிக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் படித்தாலும் படிக்கலாலும் எவ்வளோ படித்தாலும் இந்த வருஷம் எக்ஸாம் அப்ளை பண்ணி போய் எழுதுங்க. மீதி அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? தமிழ் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கலாம். பட் எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அது கிளியராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ண டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் பேசிக்கான புக் லிஸ்ட்டு, பிவைக்கு எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், ரிவிஷன் எப்படி கொண்டு போகலாம், எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.